பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4, 5, 6 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 4ஆம் தேதி 5ஆம் தேதி நியூஸ் பேப்பரில். ஸோ அதனால தான் 6ஆம் தேதியிலேருந்து 3 நியூஸ் பேப்பரும் சேர்த்து ஒரே நியூஸாக நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் ஹெட்லைன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக எம்பிக்கள் உட்பட 8 பேர் இடைநீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, முன்னாள் இராணுவ தளபதி எம் நரவணே அவர் எழுதி வெளியிடப்படாத அவரோட சுயசரிதை நூல் சார்ந்து உள்ளே வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ளே பார்க்கலாம், சரிங்களா? ரைட்டுப்பா. இல்லை வேறு 4ஆம் தேதி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நியூஸுன்னு எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம 3 நாள் நியூஸ் பேப்பரை தொடர்ச்சியாக ஃபிட் பண்ணி வச்சது. எல்லாமே அரசியல் சார்ந்த நியூஸ் தான். இது பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான். இந்த இருக்கு பாருங்க. ரைட்டுப்பா. அதாவது இதான் 4 Stars of the Destiny இந்த புக்கு, அந்த புக்கு பேர், சரிங்களாப்பா? அதாவது முன்னாள் இராணுவ தளபதி எம் நரவணே அவர் எழுதின புக்கு பேர் என்னென்னா 4 Stars of the Destiny. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 2024 வெளியிடப்பட வேண்டியதாக இருந்துச்சு, பட் அந்த இது வந்து வெளியிடப்படலை. ஏன் அப்படின்னா, அதில் வந்துட்டு அதாவது 2020 கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீன பீரங்கிகள் மற்றும் படை வீரர்கள் திரண்டதை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் நரவணே நிகழ்த்திய உரையாடல் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 2020 இந்த கிழக்கு லடாக் பகுதியில் சீன போர் வீரர்கள் எல்லாம் அவங்களோட படையை குமிச்சாங்களா, அது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை இராணுவம் வந்து இந்த புக்கை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. 2024 ஏதோ இராணுவ ரகசியங்கள் எதுவும் வெளியிட்டிருக்காரா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும் போல், பட் அதை வந்து புக்கு வெளியிடப்படாததுனால யாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியலை. ஸோ அந்த புக்கு சார்ந்து கேள்வியை எழுப்பவும் ஒரு மிகப்பெரிய அமளி நடந்துச்சு, சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். 4 Stars of the Destiny அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னா, முன்னாள் இராணுவ அமைச்சர் எம் நரவணே. ஓகேவாப்பா. அடுத்து 2025 பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து பசுமை விமான நிலையத்துக்கான ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஏன்னா அதிக அளவு இயற்கை இதை பயன்படுத்தி, சரிங்களா, இயற்கை எரிவாயு இதை பயன்படுத்தி இயக்கக்கூடிய விமான நிலையமாக ஏற்கனவே கொச்சின் இருக்குது. அடுத்து பரந்தூரில் அமையக்கூடிய விமான நிலையமும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடான் திட்டத்தின் கீழே திருவண்ணாமலை, காஞ்சிபுரத்தில் புதிய விமான நிலையங்கள் எதுவும் இல்லை, அதனால அங்கே கூடிய விரைவில் அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா, சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு எதுவும் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடான் திட்டம்னா நம்மளுக்கு தெரியல, அதாவது ஒரு விமான நிலையம் இருக்குது, அந்த விமான நிலையத்துக்கு பயணிகளோட வருகையும் விமானத்தோட வருகையும் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே விமானத்தை இயக்கும் போது என்ன ஆகுனா, அந்த விமான நிறுவனத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதோ அதை வந்து அரசு வந்து சரி கட்டிடுவாங்க. இப்போ ஒரு விமானத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40லேருந்து 50 சீட் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபில்லப் ஆகாத சீட்டுக்குரிய அமௌண்ட்டை கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கொடுக்கும். அப்போ மக்கள் வந்து தெரிய ஆட்டோமேட்டிக்காக அந்த விமானத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அங்கே வந்து விமான சேவை துவங்கிடும். இதுதான் உடான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதன் கீழே கேட்டிருக்காங்க திருவண்ணாமலை, காஞ்சிபுரத்தில், சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த டென்னிஸ் தரவரிசை போட்டிருக்காங்கப்பா. முதல் 2 இடத்துல இருக்குது யார் அப்படின்னா, ஆண்கள் பிரிவில் கார்லஸ் அல்கராஸ் ஸ்பெயின் வீரர், யானிக் சின்னர் இத்தாலி. இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்லஸ் அல்கராஸ் ஸ்பெயின், யானிக் சின்னர் இத்தாலி, இவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பிரிவில் அரியானா சபலென்கா பெலாரஸ் நாட்டு வீராங்கனையும், இகா ஸ்வியாடெக் போலந்து நாட்டு வீராங்கனையும் இருக்காங்க. இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, டென்னிஸ் வீரர்கள், வீராங்கனைகள். ரைட். அதாவது 24 மணி நேரத்தில் 400 சைக்கிள் கொடுத்து ஆந்திரா கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் சூப்பர் சைக்கிள்னு பேர் வச்சுருக்காங்க, சரியாப்பா? இதில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. யார் கொடுத்துருக்காங்கன்னு வேணால் போட்டிருந்தாங்க. சரி, அடுத்து 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர். இந்த பாருங்க, ரொம்ப முக்கியம். மணிப்பூரோட முதல்வராக மைதேயி சமூகத்தை சேர்ந்த யும்னாம் கெம்சன் சிங்
பதவியேற்றார். சரியாப்பா? அப்போ மணிப்பூரில் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுகள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருந்துச்சு. ஏற்கனவே 6 மாதங்கள் திரும்ப 6 மாதங்களுக்கு நீட்டிச்சிருந்தாங்க. இப்போ வந்து கெம்சன் சிங், சரிங்களாப்பா, யும்னாம் கெம்சன் சிங் அவர் தான் வந்து இப்போ மணிப்பூரோட சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மைதேயி சமூகத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் குக்கி சமூகத்தை சேர்ந்த நெம்சா கிப்ஜென், நாகா சமூகத்தை சேர்ந்த எல்டிகோ, இவங்க 2 பேரும் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போ முதலமைச்சர் பேர் மட்டும் நம்மளுக்கு முக்கியம், கெம்சன் சிங். ஓகேவாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், புற்றுநோய் மரபு தரவு தளம் சென்னை ஐஐடி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களே, அவங்களோட மரபணுவை சேகரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து தயாரிக்க பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தரவுத்தளம். அதாவது இந்தியா ஃபுல்லாக யார் யாருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களோட மரபணு எல்லாத்தையுமே எடுத்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி யார் யாருக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மூலியமாக மருந்தை கண்டுபிடிக்கிறது. இப்போது அதே மரபணு இருக்க இன்னொருத்தவங்க யாருக்காச்சும் புற்றுநோய் ஏற்படுத்துச்சுன்னா இந்த மருந்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம், சரிங்களாப்பா, ஃபஸ்ட்டு டைம் புற்றுநோய் மரபணு தரவுத்தளத்தை சென்னை ஐஐடி வெளியிட்டிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுது. அதை பேஸ் பண்ணி இந்த சென்னை ஐஐடி வந்து புற்றுநோய் தரவுதளம் வெளியிட்டிருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், பார்த்துக்கோங்க. 2020ஆம் ஆண்டு பாரத் புற்றுநோய் மரபணு திட்ட மையத்தை துவங்கியிருக்காங்க சென்னை ஐஐடி. ஸோ அதை அப்போ இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது. இப்போ 6 வருஷம் கழித்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். பாரத் புற்றுநோய் மரபணு திட்ட மையம் துவக்கினது யாருன்னா சென்னை ஐஐடி 2020 துவக்கியிருக்காங்க. சரிப்பா, அடுத்தது பார்க்கலாம். இதில் நடுவில் எந்த நியூஸும் இல்லை. 5ஆம் தேதி இந்த சூரியகர் திட்டம் கொடுத்துருக்காங்க. சூரியகர் திட்டம்னா என்னென்னா, அதாவது வீடுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்கிறதுக்காக கொண்டு வந்தது. பட் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. நீங்கள் சூரியகர் திட்டம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நேராக இந்த இதுதான் மெயின். ஏன்னா என் கனவு என் எதிர்காலம் திட்டம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? என்னென்னா, என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை முதலமைச்சர் துவங்கி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக என்ன இதுக்கான நோக்கம்னா, அதாவது இளைஞர்கள் தங்களோட தேவைகளை பதிவு பண்ணலாம் அந்த இணையதளத்தில் போய். சரியா? பதிவு பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு 2047ஆம் ஆண்டை நோக்கமாக கொண்டு அதை வந்து செயல்படுத்துவாங்க. அதான் என் கனவு என் எதிர்காலம் திட்டம். திண்டிவனத்தில் இது வந்து துவக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம். சரியாப்பா? வேறு ஒன்றும் இல்லை, இளைஞர்களுக்கானதான். இந்த இணையதளத்தில் பதிவாகும் கனவுகள் இளைஞர்களின் கனவுகள் அடிப்படையில் இளைஞர் நலனுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குறது என்ன, குரூப் 2 குரூப் 4 கால் ஃபார் அதிகமாக வரணும், 10,000 போஸ்ட் வரணும். அது கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. திட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது, செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை. சரி, மூச்சுக்கு ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. வேறு இந்த இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோங்க. எஸ்ஐ எக்ஸாமை திரும்ப ரத்து செஞ்சு புது எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற வழக்கு விசாரணை வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாடத்திட்டத்திலேருந்து சரியாக கொஸ்டின் கேட்கல, தமிழ் முக்கியமாக வரலை, கொஸ்டினில் வந்து தமிழ் இல்லை. அதனால் இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அதான்ப்பா, கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்ஐக்கு. ரொம்ப சிரமந்தான் ரிசல்ட் வர்றது. கேசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் ரிசல்ட் வரும். இப்போ தமிழகத்தோடு சேர்ந்து 5 மாநில தேர்தல் நடக்குதுப்பா. இது வந்து நீங்கள் இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் இது பண்ணும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தமிழகம், அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மொத்தம் 5 இடங்களுக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. அப்போ தலைமை தேர்தல் ஆணையர் பேர் ஞானேஷ்குமார். பிற தேர்தல் ஆணையர், ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. ஸோ 2 தேர்தல் ஆணையர் பேர் SS சாந்து, விவேக் ஜோஷி. சரியா? தலைமை தேர்தல் ஆணையர் பேர் ஞானேஷ்குமார். வச்சுக்கோங்க. வேறு இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, இந்தியா இலங்கை ஆழமான நாகரிக பிணைப்புன்னு கொடுத்துருக்காங்களே. குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் பௌத்த தொல்லியல் களம்
தேவ்னி மோரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஏகப்பட்ட பௌத்த தொல்லியல் பொருள்கள் வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொழும்புல உள்ள கங்கராமையா பௌத்த கோயிலில் கொஞ்ச நாள் காட்சிப்படுத்துகிறாங்க. யாருனாலும் போய் பார்த்துக்கலாம். இந்தியாவில் கிடைக்கப்பட்ட இது எங்கே அப்படின்னா குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் உள்ள தேவ்னி மோரி அப்படின்ற பகுதியில், ரொம்ப முக்கியமா இந்த தேவ்னி மோரி பகுதியில் அதிகமான பௌத்த தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. இது ஏற்கனவே வந்து குஜராத் வதோதராவில் உள்ள பரோடா மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸிபிஷனுக்காக அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா இலங்கை கொழும்பில் உள்ள கங்கராமையா பௌத்த கோயிலுக்கு கொஞ்ச நாள் பொதுமக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், பாரத் டாக்ஸி ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஓலா, ஊபர் இந்த மாதிரி ப்ரைவேட்டு கம்பெனிஸ் தான் இந்த டாக்ஸி பிஸ்னஸில் அதிகமாக இருக்காங்க. இப்போ பாரத் டாக்ஸி மொத்தம் 8 கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக இணைச்சு இந்த பாரத் டாக்ஸி அப்படின்ற ஒரு செயலியை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பாரத் டாக்ஸி செயலி எதுக்கு அப்படின்னா, அதாவது ஓட்டுநர்கள் பதிவு பண்ணிக்கலாம். அது போக நம்ம பயணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பயணம் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணும்போது சில நேரம் இந்த ப்ரைவேட் இது ஓலா, ஊபர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது வந்து ஓட்டுறவங்களுக்கு போகாது. சரிங்களா? ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த பாரத் டாக்ஸி செயலி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அதே ரேட்டு தான் இருக்கும். ப்ளஸ் ஓட்டுநர்கள்கிட்டேருந்து காசு பிடிக்க மாட்டாங்க. இதில் எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்தை பிரித்து அனைத்து ஓட்டுநர்களும் பதிவு பண்ண அனைத்து ஓட்டுநர்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் கூட்டுறவு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த பாரத் டாக்ஸி செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்கப்பா. 8 கூட்டுறவு அமைப்பு சேர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு குஜராத்தில் இது துவங்கியிருக்காங்க. இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக இதை கொண்டு வந்துடுவோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாரத் டாக்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொபைல் அப்ளிகேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. குஜராத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஃபுல்லாக அறிமுகப்படுத்த போகிறாங்க. WPL உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் பெங்களூர் அணி வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரிங்களா? லாயர் சேலஞ்ச் பெங்களூர் 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது உமன் ஆஃப் த மேட்ச், உமன் ஆஃப் த சீரீஸ் வந்து இதில் கொடுக்கல. நம்ம அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்ட் புக்கு இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்னா அமெரிக்காவோட உளவுத்துறை அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சில நேரம் பொதுமக்களோட பார்வைக்காக வெளியிடுவாங்க. அதான் என்னென்னா ஃபேக்ட் புக்கு. இது வந்து 1962 துவங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1997 பொதுமக்கள் பார்வைக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஃபேக்ட் புக்கை இனிமேல் நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவோட உளவுத்துறை வெளியிடக்கூடியது வெப்சைட்டில். பட் இனிமேல் அது வராது, நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலை. பட் கன்ஃபார்ம் தான் அது. சரியாப்பா? ரைட், ஓகே. அவ்வளோதான் 3 நாள் நியூஸ் பேப்பர், அவ்வளோதான்ப்பா. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சொல்லியாச்சு. நம்ம ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸும் வெளியிட்டுறோம் PDF. ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் PDF வாங்கிக்கலாம். ஜனவரி மந்த்துக்கான PDF. நன்றிப்பா.